ஹாய் ஆல் செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 100 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் தனியாக சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். பால் ஷேப் தான் போடணும்னு இல்லை, நம்ம என்ன விருப்பமோ அந்த ஷேப் கூட நம்ம உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்குள்ளவே பாசிப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் அதையுமே வேக வச்சு குக்கரில் தனியாக எடுத்துருங்க. அது பேரலாக எடுத்துட்ட பிறகு இந்த பால்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். அது ரெடி ஆகும்போது நம்ம ஒரு பவுலில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும். அந்த கேப்பில் தேங்காய் பால் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தான் எடுக்கணும். நம்ம எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து ஒரு பவுலில் தனியாக ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டோம். இது நல்லா ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும் வேக. இப்போ இது வெந்துடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா, ஒரே ஒரு பால் எடுத்துகிட்டு ஸ்பூனில் கட் பண்ணி பாருங்கள். இது ஒட்டாமல் வரும். ஸ்பூனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இந்த பால்ஸ்லாம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது பாசிப்பருப்பை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதே தண்ணியிலே போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுதான் நம்மளோட பால் கொழுக்கட்டைக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் பால் அதையுமே இதில் விட்டுட்டு நல்லா எல்லாமே கம்பைன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா விடணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இடித்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடர் கூட போடலாம், இல்லை தட்டி கூட போடலாம். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான வெல்லம் போடணும். நமக்கு நிறைய ஸ்வீட் வேணும்னா இன்னும் கூட நம்ம நிறைய வெல்லம் போடலாம், இல்லை நாட்டு சக்கரை போடலாம், இல்லை சுகர் போட்டு கூட நம்ம இது செய்யலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. மேலே ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் போட்டு இறக்கணுன்னா நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி.